இந்த கன்வர்ஷன் நம்ம வந்து டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடை ஐசோபியூட்டைல் புரோமைடை நமக்கு வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த கன்வர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஸ்ட்ரக்சர் வந்து நீங்க முதல்ல கரெக்டாக வந்து எழுதணும். அப்போ டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தரா 3 கார்பன் கூட வந்து இது கம்பைன் ஆயிருந்துச்சு அப்படின்னா பாண்ட் ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து பார்த்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல். அப்போ இந்த கார்பன் ஆயிருக்குது 3 கார்பன் கூட வந்து நமக்கு வந்து பாண்ட் மேக் பண்ணியிருக்குது ப்ளஸ் இங்கே பிஆர் இருந்துச்சுன்னா அது வந்து டெர்ஷரி பியூட்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோபியூட்டைல் புரோமைட்னா என்ன இருக்கணும் 4 கார்பன் வந்து இருக்கணும். அதில் ஒன்று வந்து நமக்கு என்ன பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கணும். ஒரு கார்பன் பிரான்ச்சஸ்ல வந்து இருக்கணும். அப்போ CH3 இங்கே நமக்கு என்ன CH2Br வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு என்ன பண்ணனா இதுவும் நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் சேம் பார்த்தீங்கன்னா பொசிஷன் தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் மெயின் செயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன் வந்து இருக்கு இல்லையா? அப்போ இங்கே செகண்ட் கார்பன் வந்து நமக்கு வந்து புரோமின் வந்து இருக்குது. இங்கே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து இருக்குது. அப்போ நமக்கு அங்கே பொசிஷன் நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குது அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணா மார்கானிக் ஆஃப் ரூல் அண்ட் ஆன்டி மார்கானிக் ஆஃப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரி கன்வர்ஷன் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம். இங்கே மெயின் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து வரைய தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாங்க டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடு தான் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ டெர்ஷரி பியூட்டைல் புரோமைடில் நம்ம என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அல்கின் வந்து தேவை. அப்போ அல்கின் தேவை அப்படின்னா நமக்கு என்ன பண்ணால் பீட்டா அனிமேஷன் ரியாக்ஷன் பண்ணணும். அப்போ பீட்டா அனிமேஷன் ரியாக்ஷனுக்கு ஆல்கஹாலிக் KOH வந்து நமக்கு வந்து ரியாக்ட் பண்ணணும். அப்போ நமக்குன்னா இது வந்து புரோமின், இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்டா கார்பன். இப்போ HBr நமக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் CH3 பாண்ட் C. இங்கே நமக்கு வந்து டபுள் பாண்ட் CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே நமக்கு என்னன்னா CH வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிடும். இது நம்மளோட கம்ஃபர்ட் நம்ம கன்வீனியன்ட்டுக்காக நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நான் வந்து மாற்றி எழுதுறேன். அப்போ முதல்ல இந்த CH வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். முதல்ல இந்த CH ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கார்பன் இங்கே டபுள் பாண்ட் CH2 வந்து நமக்கு வந்து இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் நான் வந்து CH வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நமக்கு வந்து அல்கின் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் HBr வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். HBr ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு வந்து பெராக்சைடு வேணுமா வேணாமா? பெராக்சைடு வந்து வேணும். ஏன்னா புரோமின் நமக்கு எங்கே வேணும் ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்து வேணும். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷனில் புரோமின் வேணும் நமக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு என்ன வேணும் பெராக்சைடு வந்து நமக்கு வந்து வேணும். அப்போ நீங்கள் பெராக்சைடு வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அப்போ ஹைட்ரஜன் எங்கே போகும்? டீச்சர் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரித்து வைப்பாங்க. அப்போ ஹைட்ரஜனே இல்லாத கார்பனுக்கு வந்து போகும். அப்போ புரோமின் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து ஆட் ஆகும். அப்போ அந்த மாலிகுல் நமக்கு எப்படி மாறும்னு பார்த்தீங்கன்னா அந்த டபுள் பாண்ட் நமக்கு என்ன ஆகிடும் சிங்கிள் பாண்ட் ஆகிடும். ஏன்னா நம்ம அடிஷன் ரியாக்ஷன் வந்து பண்ணுறோம். அப்போ இந்த கார்பனில் ஹைட்ரஜன் வந்து அட்டாச் ஆகிடும். இங்கே நமக்கு என்ன ஆகும்னா பிஆர் வந்து நமக்கு அட்டாச் ஆகிடும். அப்போ நமக்கு தேவையான ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. ஸோ இதுவும் நமக்கு வந்து ஒரு சிம்பிள் கன்வர்ஷன் தான். இங்கே மாலிகுல் மட்டும் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம கான்செப்ட் எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே வந்து லேர்ன் பண்ண கான்செப்ட் தான்.